இதுல பாருங்க எக்ஸாம்பிள் 2.14 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் அட் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் 40 டிகிரி செல்சியஸ் ஆர். அப்போ நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஆர் நாட் அண்ட் ஆர்டி கொடுத்துருக்காங்க. ஆர் நாட்டும் ஆர்டி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல டெம்பரேச்சரும் கொடுத்தாச்சு. அந்த டெல்டா டீல இருக்கு இல்லையா, அந்த டி அட் டி டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெம்பரேச்சர் இருக்கு, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ஃபா தான் கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து 20 டிகிரி செல்சியஸ், அடுத்தது டி 40 டிகிரி செல்சியஸ், அடுத்தது ஆர் நாட் இருக்கு பார்த்துக்கோங்க, லோயர் டெம்பரேச்சர் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அது 45 ஓம். ஓகே, அடுத்தது ஆர் டி இஸ் ஈக்குவல் டு 85 ஓம். இப்போ இங்கே நீங்க டெல்டா டி டெல்டா ஆர் கண்டுபிடிச்சுக்கலாம், டெல்டா டி கண்டுபிடிச்சுக்கலாம், டெல்டா ஆர் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஆல்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். 1 பை ஆர் நாட் இன்டூ டெல்டா ஆர் பை டெல்டா டி. இது நம்ம கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். மெமரைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து டெல்டா ஆர்லயோ ஆர் நாட்லயோ உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து தெரியுது. பட் அதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது அவசரத்துல நம்ம மாத்திட்டோம்னா என்ன பண்ண முடியும்? அதனால இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் யூ ரிமெம்பர் இட் 2 to 3 times. If you practice it means then it will be easy for you. Alpha is equal to 1 by R naught into delta R by delta T. Okay. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர் நாட்டோட வேல்யூ வந்து 45 தானே. அப்போ 1 by 45 into டெல்டா ஆர் 85ல இருந்து 45, 85ல இருந்து உங்களுக்கு 45 போச்சுன்னா எவ்வளவு பாருங்க, 0.4. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 பை டெல்டா டி, அது வந்து உங்களுக்கு ஒரு 20 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்ப இது வந்து 2 ஈக்குவல் டு 2 பை 45. இப்போ இது எப்படி நம்ம டிவைட் பண்றது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வேணாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா ஜஸ்ட் டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சப்போஸ் பெரிய ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக் டேபிள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த 2 பை 45 அது எப்படி நம்ம டிவைட் பண்றது, இது நம்ம 2 அப்படி எடுத்துக்கலாமா, 45 இது வந்து 0.0. அப்பவும் நமக்கு என்ன ஆகல, இதை விட ஸ்மால் நம்பரா இருக்கு. அப்ப 20 இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 445 ஆர் எவ்வளவு வரும், 445 ஆர் 180. அப்போ 180 இந்த இடத்துல 0 2 again we are getting the same value and 180 then 20. This will repeat. Okay, repeated fraction 0.044 0.044 ஆல்பா. ஆல்பாவோட யூனிட் பர் டிகிரி செல்சியஸ். ஓகே, யூனிட் பர் டிகிரி செல்சியஸ்.